அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகருக்கு முன்னோர்களுடைய சொத்து, தந்தை சொத்து கிடைக்காது. அந்த அமைப்பு ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எத்தனையோ பேருக்கு தந்தையுடைய சொத்து கிடைக்காம போயிருக்குது. அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லான் போட்டிருக்க லக்கணம், அங்கேருந்து 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12ஆம் வீடுகள் ஒன்றில் 9ஆம் வீட்டுடன் இருந்தால், அதாவது 6, 8, 12ல் லான் போட்ட லக்கணம், அங்கேருந்து 9ஆம் இடம். அந்த 9ஆம் இட அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12ல் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு தகப்பன் சொத்தும் செல்வமும் கிடைக்காது. அதே போல் 4ஆம் வீட்டுடனுக்கு கேந்திரத்தில் சூரியன் இருந்தால், இப்போ லான் போட்டிருக்க லக்கணம், அங்கேருந்து 4ஆம் வீடு இருக்கும். அந்த 4ஆம் வீட்டிலிருந்து கேந்திரத்தில் சூரியன் இருந்தால், கேந்திரம் பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10. இப்போ 7, 10ல் சூரியன் இருந்தால், அந்த 4ல் அவர்கள் இருந்தாலும் தந்தையுடைய செல்வம் மகனுக்கு கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும். இதுதான் தந்தையுடைய சொத்து கிடைக்காததுக்கான அமைப்பு. கருத்தில் கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் நடைமுறை வாழ்க்கையில் தந்தையுடைய சொத்து இல்லாமல் அவங்க இழந்திருக்காங்க. அதோடைய அமைப்பு இதுதான். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.